இது பாருங்கள், தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் கொடுத்த சத்து மாவு. இப்போ நான் வந்து இந்த சத்து மாவில் ஒரு பலகாரம் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய், சர்க்கரை, ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ பாருங்கள், இது வந்து சத்து மாவு. இது வந்து தேங்காய் கொஞ்சம் குறை அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து தேவைக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு போடுறேன். பாருங்கள், இதுலேயே ஆல்ரெடி எல்லாமே கலந்துருக்கு. இந்த சத்து மாவு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல சத்துங்க. இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூனு ஆல்ரெடி அதுலேயே வெல்லம் போட்டு கலந்துருக்காங்க. இனி பத்துலனா நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இது மாதிரி போட்டு இதில் பாருங்கள், தேங்காய் துருவல் போட்டாச்சு. இதில் ஒரு வாழைப்பழம் போட்டுருக்கிறேன். ஏன்னா நான் வாழைப்பழம் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து நம்ம எண்ணெயில் கூட போட்டு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கூட குழிப்பணியார மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் திக்காக லேசாக தண்ணி ஊற்றி நான் இப்போ பிசைய போகிறேன். இப்போ பாருங்கள், வடச்சட்டி காஞ்சிச்சு, ஆயில் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. நீங்கள் வந்து இது குட்டி ஒன்று போட்டு இந்த மாதிரி போடுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த சத்து மாவு வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு சத்துள்ள மாவுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நல்ல ஒரு உடலில் நல்ல ஒரு பலன் கொடுக்கும், நல்ல ஒரு சத்து குழந்தைக்கு நல்ல ஒரு சத்துள்ள இது பொருளுங்க. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து. இந்த தேங்காய் ஏன் போட்டிருக்கேன்னா, நம்ம சாப்பிடும்போது அது தேங்காய் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, அதனால் நான் போட்டிருக்கேன். நான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு நம்ம அதை சாப்பிட மாட்டேங்கிறோம். அது கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு, எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.